பொதுவாக வெற்றிடத்தை காற்று மட்டுமே நிரப்பும். அதுபோலவே அரசியல் வெளியில் ஏற்படும் வெற்றிடத்தை காத்திரமான தலைவன் மட்டுமே நிரப்புவான். அரசியல் உலகின் அறமும் அதுதான், தவமும் அதுதான், வரமும் அதுதான். தமிழக அரசியலில் மக்களுக்கு கவசமாக இருந்த மாபெரும் ஆளுமைகள் மறைந்த பின்னர் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரும் வெற்றிடம் ஏற்பட்டது. அதை நிரப்ப வேண்டிய அவசியமும் அத்தியாவசியமும் உருவானது. காலம் தன் தேவையை தானே நிறைவேற்றிக் கொள்ளும். அந்த அடிப்படையில் ஓர் அரசியல் தேவை ஏற்படும் போதுதான் மாபெரும் அரசியல் இயக்கம் தோன்றும். அப்படி தமிழக அரசியல் களத்தின் தேவைக்காக உதித்த இயக்கம்தான் தமிழக வெற்றிக் கழகம். இந்த இயக்கத்தின் காத்திரம் மிக்க, வசீகரம் மிக்க, ஆளுமை மிக்க தலைமைதான் நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். கட்சியின் அமைப்பு, தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் 110 பேருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்ட அந்த நாள்தான் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி. அன்றே இந்திய தேர்தல் ஆணையத்திலும் அரசியல் கட்சி பதிவுக்காக விண்ணப்பிக்கப்பட்டது. தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைமை நிலைய செயலாளர் மற்றும் கொள்கை பரப்பு துணை செயலாளர் என தலைமை கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளை அறிவித்தார் நம் வெற்றி தலைவர். பாண்டிச்சேரியில் பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண்ணுக்காக ஓங்கி குரல் கொடுத்த கண்டன அறிக்கைதான் தலைவரின் முதல் அரசியல் அறிக்கை. பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கழகத்தின் தன் இயல்பாகவே ஆக்கினார் நம் வெற்றி தலைவர். கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கை அணிக்கு கட்சியின் பெண் தோழர் ஒருவரையே பொறுப்பாளராக அறிவித்ததே அதற்கு சாட்சி. கட்சியில் உறுப்பினராக சேர்வதற்கு வாக்காளர் அடையாள அட்டை எண்ணும் ஆதார் எண்ணும் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டது. உறுப்பினர் சேர்க்கைக்கென தனி செயலி ஒன்று மகளிர் தினத்தன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. தனி செயலில் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே கட்சியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பல லட்சங்களாக உயர்ந்தது. கழக உறுப்பினர்கள் பட்டியலில் இளைஞர்களும் இளம் பெண்களும் குடும்ப தலைவிகளுமே பெரும் பங்கு வகிக்க தொடங்கினர். இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து அறிக்கை வெளியிடப்பட்டது. சக மனிதர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசியல் கட்சியே தமிழக வெற்றிக் கழகம். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காகவே ரஷ்யாவில் நடந்த படப்பிடிப்பில் இருந்து தாய்மண் தமிழகத்திற்கு பறந்து வந்தார் நம் தலைவர். அரசியல் நாகரிகம் போற்றும் நம் வெற்றி தலைவர் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார்.